உங்களை மாதிரி காலி பசங்களால தான் நல்லா இருந்த என் பையன் நாசமா போயிட்டான். என்ன சொன்னீங்க? உங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸால தான் என் பையன் உருப்படாம போயிட்டாங்கிற. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அப்பனும் இதே ஒப்பாரியை தான் வைக்கிறானுங்க. ஃப்ரெண்ட்ஸால தான் உங்க பையனை கெட்டு போறாங்களா? ஃப்ரெண்ட்ஸ்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி போனா உங்க பையனுக்கு காலேஜ் கட்டடிச்சு சினிமாவுக்கு போறதுக்கு எவன் கத்து கொடுப்பான்? அதே சினிமா தியேட்டர்ல சீட்டை கிழிக்கிறதுக்கு எவன் கத்து கொடுப்பான்? அப்பன் பாக்கெட்ல இருந்து துட்டை சுடுறதுக்கு எவன் கத்து கொடுப்பான்? வாட்ச சேட்டு கடையில் அடமான வச்சு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க எவன் கத்து கொடுப்பான்? காலேஜ் சண்டையில கத்தி எடுத்து தொப்புள்ள குத்துறதுக்கு எவன் கத்து கொடுப்பான்? அதே காலேஜ்ல லேடி லெக்சரர்ஸ்க்கு அளவெடுக்கிறதுக்கு எவன் கத்து கொடுப்பான்? சார் சைட் அடிக்கிறதுக்கு எவன் கத்து கொடுப்பான்? தம்மு வலிக்கிறதுக்கு எவன் சார் கத்து கொடுப்பான்? சார் ஒரே ஒரு வார்த்தை சார், கம்பைன்ட் ஸ்டடின்னு சொல்லி பலான படம் பார்க்கிறதுக்கு எவன் சார் கத்து கொடுப்பான்? சார் என்ன பாருங்க சார், என்ன பாருங்க. நீங்க இதெல்லாம் கத்து கொடுப்பீங்களா சார்? நீங்க இதெல்லாம் கத்து கொடுத்தீங்கன்னா நீங்க ஃபாதர் இல்ல சார், டாபர் ஆயிடுவீங்க சார், டாபர் ஆயிடுவீங்க. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் பையனை மட்டும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாரு, உங்களை கூண்டோட புடிச்சு கொடுத்துக்கணும். இப்பவே போன் பண்றேன் போலீஸ். இல்லைங்க சார், போலீஸுக்கு போன் பண்றீங்களா? தாராளமா பண்ணுங்க சார். நாங்களாம் யூத்து, எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. வர சொல்லுங்க அவங்கள. அவங்க வரக்குள்ள நாங்க ஓடி போயிருவோம். பாக்கல டேய். சாய்பாபா காலனி நடுத்தரு மைதானத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். 1 hour இன்டர்நேஷனல் நடந்து கொண்டிருக்கிறது. கணேஷ் பேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார். கருப்பு சொக்காய் போட்டவர் பந்து வீசுகிறார். கணேஷ் அந்த பந்தை கடுமையாக அடிக்கிறார். கருப்பு சொக்காய் கீழே விழுந்து விட்டார். யானை குறுக்கே வந்து ஆடுகிறது. கணேஷ் 3 ஓட்டங்கள் எடுக்கிறார். இப்பொழுது கருப்பு சொக்காய் அணிந்தவர் யானையின் தும்பிக்கையில் பந்தை கொடுக்கிறார். யானை பந்து வீச போகிறது, பார்ப்போம். ஆஹா, லட்சக்கணக்கான ரசிகர்கள் கவனிக்கிறார்கள். யானை கோடு போடுகிறது. ஸ்டம்பை சுற்றி ஒருமுறை ஓடி வருகிறது. ஆஹா, யானையின் ஓட்டத்தை கவனிக்க 1000 கண்கள் வேண்டும். யானை எக்ஸசைஸ் செய்கிறது. வலது பக்கம் உட்காருகிறது, இடது பக்கம் உட்காருகிறது. எழுந்திருக்க முயற்சிக்கிறது. அந்த பரிதாபம் யானைக்கு அணிசரிக்கு விட்டது. மலை சாய்ந்து போனால் சிலை ஆகலாம். மலை மறுபடி வீறு கொண்டு எழுந்து விட்டது. பந்து வீச போகிறது. பாருங்கள், கவனித்துக் கொண்டே இருங்கள். பந்தை உடம்பில் தைத்து பந்தையை சிறிதாக்கி விட்டது யானை. ஆஹா, காரி துப்பி கண்டபடி வீச போகிறது. ஓடுகிறது யானை. இது ஏகலைவன் சிஷ்யன். வீசுகின்ற குறி தவறவே தவறாது. பந்தை ஓங்கி வீசி விட்டது. வந்து போடாங்க தடி தாண்டவராயா. மேட்ச் பிக்சிங் ஆடா. விக்கெட்டுக்கு அடிக்க வேண்டிய பால என் தலையில் அடிக்கிறியா? என் தலையில் அடிக்கிறதுக்கு எவ்வளோடா காசு வாங்குற? வீங்கி போன பன்றி மறுபடியும் பந்தை வீசுகிறது. கணேஷ் அந்த பந்தை அடித்து விட்டார். அருமையான அடி. மீண்டும் பந்து வீசுகிறது. கணேஷ் அடித்த அடியில் அந்த பந்து பறந்து சென்று பக்கத்து வீட்டு கண்ணாடி உடைத்து விட்டது. நான் ஒளிந்து கொள்கிறேன். சாரி. இட்ஸ் ஓகே. எங்க போறீங்க? மதுக்கர. டேய் சாச்சா, எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. படுத்துறாங்க. வேற யாரையும் பக்கத்துல விட்டுறாதீங்க. இது வந்துடுறேன். ஸ்டாப் வந்துருச்சுல, கீழே இறங்குடா. எனக்கு மதுக்கரையில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க போங்க. மதுக்கரையா? அங்க உனக்கு என்னடா வேலை? வந்து சொல்றேன்டா, போங்கடா. இவன் எவங்கிட்டயாவது அடி வாங்கிட்டு தான் வரப்போறான். வாடா போலாம். உள்ளவையா சாவுகிறாக்கி. தேங்க்யூ. கொஞ்சம் தள்ளிங்க ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், இவங்க உங்க மதரா? இல்ல. சிஸ்டரா? இல்ல. என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல, டைம் என்னன்னு சொல்ல முடியுமா? இந்தியாவில் 9:30, அமெரிக்காவில் 4:30, சுவிட்சர்லாந்தில் 4:25, சிங்கப்பூர்ல 8:20. தேங்க்யூ சார். சார், இது வந்து இந்தியன் வாட்சிங்களா? இல்ல, மேட் இன் உகாண்டா. உகாண்டாவா? போண்டா மாதிரியே சொல்றீங்க சார். ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். சார், இந்த பிரேஸ்லெட் மேட் இன் சிங்கப்பூர். அப்படியா சார்? இந்த செயின் சார் மேட் இன் சுவிட்சர்லாந்து 22 கேரட். 22 கேரட்டா? அப்ப இந்த மோதிரம் மேட் இன் சென்னை 42 பீட்ரூட். 42 பீட்ரூட். சார், நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பாக்கிறதுக்கு கரஸ்பாண்டன்ஸ்ல BA படிச்ச மாதிரியே இருக்கீங்க. இவ்வளவு நகையெல்லாம் போட்டு நீங்க பஸ்ல டிராவல் பண்ணலாமா? திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எதுக்கு சார் பஸ்ல எழுதி வச்சிருக்காங்க? உங்களை மாதிரி ஆளுங்க படிக்கிறதுக்கு தானே. இப்பெல்லாம் திருட வரவங்க கழுத்துல கச்சி போடையும் இடுப்புல லுங்கியோடையும் திருட வராங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல சார், அதெல்லாம் டிவி சீரியல்ல. இப்பெல்லாம் திருடனுங்க என்ன மாதிரி டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு கழுத்துல டை டக்கின் ரேபான் கிளாஸோட திருட வரானுங்க சார். அதுவும் இந்த பஸ்ல திருடனுங்க ரொம்ப ஜாஸ்தி சார். அதுக்கு தான் சொல்றேன், நகையெல்லாம் கழட்டி பாக்கெட்ல வைங்க. Thank you sir. It's okay. Thank you very much. Bracelet. Okay. மேடம் வெயிட் பண்றாங்க. நீங்க அயன் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் அயன் பண்ணீங்களா? நான் வரும்போதே பண்ணிட்டேன்.
ஐயோ செயினை காணோம், bracelet என்ன காணோம், சார் மோதிரத்தை என்ன காணோம். செயினை காணுமா? ஆமா சார். ஐயோ எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க, உங்களுக்கே ஆப்போசிட்டாங்களா சார்? ஆப்பு சார். ஐயோ சார் கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா கிடைச்சிரும். ஓகே சார். ஸ்டாப் தி பஸ். பிரேக் மிதி. சார், இவரு என் செயின் மோதிரம் எல்லாத்தையும் காணோம் சார். யாரோ திருடிட்டாங்க சார். இவரோட செயின் முதல்ல காணுமா சார்? ஆமா சார். ஐயோ யார் மேல சந்தேகம் இருக்கா? டோன்ட் வரி பிரதர், நான் இருக்கேன், தைரியமா சொல்லுங்க பிரதர். கரஸ்பாண்டன்ஸ்ல டிகிரி வாங்கினேன். இவர் மேலதான் சார் எனக்கு சந்தேகம். அட பாவி, அதுக்கு தான் என் தோள் மேல கைய போடல. ஏதோ என் பத்தினி தன்மையால தாலி தப்பிச்சது. உன் கண்ணுல கொல்லிக்கற சொல்றா. கையடியா, என்ன யாரு நினைச்ச? சூரிய வம்சத்துல பிறந்த நாட்டாம குடும்பத்துல வளர்ந்தவன். அந்த நாட்டாம குடும்பத்துல பிறந்தவன் பாக்கெட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சார். சரிங்க சார். கீழ் பாக்கெட். கை வைக்கிறது கூச்சமா இருக்கு, நானே எடுக்கிறேன். இதெல்லாம் என்னோடதுயா. உன்னோடதா? உன்னோடதுன்னா கழுத்துலயும் கையில போடாம பாக்கெட்ல போட்டு வச்சிருக்க. அப்படி கேளுங்க சார். நீ தானே பிரதர் இந்த தங்கத்தெல்லாம் கட்டி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இந்த தங்கத்தை அயன் பண்றதுக்கு ஆதரவு கொடுத்த? நானா? நீதான்டா. அக்கா எப்படி போய் சொல்றேன் பாருங்க. கூல் டவுன் கூல் டவுன். உங்களோட என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க, செக் பண்ணி பாப்போம். சொல்றா பார்க்கலாம். சொல்லுங்க சார், ஏன் யோசிக்கிறீங்க? சொல்றேன்டா, சொல்றேன். வாட்ச் உகாண்டால வாங்கினது, செயின் சிங்கப்பூர்ல வாங்கினேன், புலி நகம் சந்தன வீரப்பன் தலைவன் கொடுத்தாரா? அப்புறம் ஒரு மோதிரம் மெட்ராஸ்ல வாங்கினேன், ஒரு மோதிரம் சென்னையில வாங்கினது. பிரேஸ்லெட் வந்து சூப்பர் குட் சௌத்ரி சார் கொடுத்தது, 28 கேரட் சார். ஆமா சார், எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அப்ப குடுக்க சொல்லுங்க. குடுறா, குடுறா குடுறா நான் குடு. சார் அழுதுகிட்டே குடுக்குறான் சார், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு குடுக்க சொல்லுங்க சார். சரி ராசா. சிரிப்பா. குடு. சார் இந்த சிரிப்பு பத்தா சார், அடியில இருந்து சிரிப்பு வரணும் சார். அடியில இருந்து வரணுமா? இதான் கரெக்ட். குடு குடு. அடப்பாவி. ரொம்ப நன்றி சார். சார் உங்களை மாதிரி ஆளுங்க நாட்டுல இருக்கிறதோ தான் அப்பப்ப மழை பெய்யுது, ஆல் டைம் வெயில் அடிக்குது. நீங்களாம் இப்படியே இருந்தா தான் நாங்களும் இப்படியே இருக்க முடியும். ஐயோ என் மோதிரம். ரொம்ப நன்றி, புறப்படுங்க. Stop it. இவன் திருடன் இல்ல. திருடன் இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? உண்மைதான் சார் சொல்றேன், இவன் திருடன் இல்ல. பசி இவனை திருட வச்சிருச்சு. பாத்தீங்களா பசி? சார் பை பர்த் யாருமே திருடனா பிறக்கிறது இல்ல, சிச்சுவேஷன் தான் அவனை திருடனா மாத்துது. பாவம் சார் இந்த இளைஞன். சார் நம்ம நாட்டுல வேலையில திண்டாட்டம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது சார். எங்க பார்த்தாலும் பசி, பட்டினி, ரேப்பு, கற்பழிப்பு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஜெயலலிதாவா? இல்ல. எஸ் எம் கிருஷ்ணாவா? காது ஓம் நகி சக்தா. அப்படின்னா யார் காரணம் சொல்லியா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க, நான், இவன், இந்த சமூகம். கொஞ்சம் நல்லா தலை குடிச்சு யோசனை பண்ணி பாருங்க. கடுக்கல விட்டுறா. ராஜா இந்தா 10 ரூபாய் அன்னபூர்ணா ஹோட்டல்ல ஃபுல் மீல் சாப்பிடு. வரட்டுமா? மக்களே ஏதாவது தவறா பேசினா மன்னிச்சுங்க. ஏப்பா எல்லாம் நான் வரேன். பாருங்க, வாங்க வாங்க. டைம் ஆச்சு, ஏறுங்க. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடா. திருடாதே பாப்பா திருடாதே. யாபா ஏன்டா கையை சுத்துற? பை பை. மறுபடியும் வருவேன். பை பை. We want freedom. We want freedom. சம்பாரா மாறி விட நான் ரெடி. பாட்டு என்ன வேண்டி கிடக்கு? ஒழுங்கா வேலையை முடிங்கடா. ஓகே. டேய் உனக்கு வேற தனியா சொல்லுமா? வேலையை பாரு. செய்யறேன். உங்ககிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கினாலும் வாங்கினேன். மாவாட்டியே நான் மண்டை காஞ்சிட்டேன். அதெல்லாம் சரிதான்க்கா. இந்த எலக்ட்ரானிக் யுகத்துல கிரைண்டர் மிக்ஸில இருக்கிறப்போ என்னையா மாவு அரைக்க சொல்றீங்க? சாச்சா, கிரைண்டர்ல அரைக்கிற மாவை விட கல்லுல அரைக்கிற மாவுக்கு தான் ருசி அதிகம். உன் 2 கை இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டி பில்லு வேற எதுக்கு தண்டமா? உன்கிட்ட இருந்து கடனை வசூல் பண்றதுக்கு இதை தவிர வேற வழி தெரியல. மாவு ஆட்டு. என்னடா பண்ற? நிறுத்து. என்னடா அது? மாவு இவ்வளவு தண்ணியா இருக்கு? கஷ்டப்பட்டு அரைக்கிறேன்லக்கா, என் கண்ணீர் பட்டு இப்படி தண்ணி ஆயிடுச்சு. டேய் கருவாயா, உன் வேர்வை மட்டும் அதுல விழுந்தது உன்னை சாவடிச்சிடுவேன். அக்கா, உழைப்பாளியின் வேர்வை ஒரிஜினல் பன்னீரை விட உயர்ந்தது. சீ, அந்த ஓவர் ஆக்ஷனை நிறுத்திட்டு மாவாட்டு. இது வீட்டுக்காக அரைக்கிற மாதிரி இல்ல, ஏதோ உடுப்பு ஹோட்டலுக்காக அரைக்கிற மாதிரி இருக்கு. ஆன்ட்டி, யாரு? ஆன்ட்டி, என்னம்மா பிங்கி? எங்க வீட்ல கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த அங்கிள் கிட்ட கொடுத்து மாவு அரைச்சிட்டு வர சொல்லி அம்மா சொன்னாங்க. சரி. ஏன் உங்க அம்மா என்ன செய்றாங்க? பக்கத்து வீட்டு மாமிக்கு அலைகள் கதை சொல்றாங்க. சரி பிங்கி, பிரியா ஆண்டி கூட பருப்பு அரைக்கணும்னு சொன்னாங்க. நீ போய் சீக்கிரமா சரி கொண்டு வா. ஆன்ட்டி. 9 மணிக்கு அலைகள், 9:30 மணிக்கு உயிர்கள் பிறந்தது. லேடிஸ் எல்லாம் டிவி சீரியல் பார்க்க ஆரம்பிச்சு ஜென்ஸ் எல்லாரையும் மாவாட்ட விட்டாங்க. வாயை மூடிட்டு வேலையை பாரு. நிறைய அரைக்கணும். இந்த ஓ அம்மோ,
நம்ம வீட்டு மாவோட பக்கத்து வீட்டு மாவையே அரைக்க சொல்றாங்க. நாளைக்கு அப்பம் பாக்கெட்ல பிக் பாக்கெட் அடிச்சு அக்காவோட கடன் அடைச்சிடுறேன். டேய் உன் கடன் பாக்கி எப்படியாவது காட்டு. எங்க கேஸ் காலியாகி போச்சு. கேஸ் தீந்து போச்சா? ஆ. சிலிண்டருக்காக போன சீனு பையன் இன்னும் வரலையே. அக்கா ம்? என்னடா சீனு வாச பக்கமா வராம பின் பக்கமா வர? எதுக்குடா இவ்வளவு லேட் ஆச்சு? ரோட்ல எல்லாம் ஃபிகர்ஸா நிக்கிறாங்க. ஃபிகர்ஸ் இருந்தா உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ சின்ன பையன் தானே? நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, நானும் பெரிய நைட்டேன். எனக்கும் ப்ரெஸ்டீஜ் இருக்கு. நான் சிலிண்டர் வாங்க போக மாட்டேன். எதுக்குடா அவ்வளவு கோவப்படுற? கேஸ் தீந்துடுச்சு, நீ போனா சீக்கிரமா வாங்கிட்டு வருவேன்னு உன்னை அனுப்புனேன். ஆமா என்ன நடந்துச்சு? அக்கா ரோட்ல இருக்கிற ஃபிகருங்கெல்லாம் ஒரு சிலிண்டர் இன்னொரு சிலிண்டர் தூக்கிட்டு போதும் கிண்டல் பண்றாங்க அக்கா. அவங்க சொன்னது கூட நிஜம் தானேடா. அக்கா இனி சிலிண்டர் தூக்குற வேலை சொல்லாத, இந்த மாதிரி டீசென்டான வேலையா சொல்லுக்கா. என்னடா இது இது டீசன்ட் வேலையா? டேய் நான் இந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் மாவு அரைக்கலடா. இந்த ஏரியாவில் சீரியல் பார்க்குற எல்லா வீட்டுக்கும் நான் தாண்டா மாவு அரைக்கிறேன். இத டீசன்ட் வேலைங்கிறியா? உன்னை வாரி வெயில்ல போட நீ இன்னும் வீங்கி போற. சரி சரி நிறுத்துடா, போய் முதல்ல முகத்தை கழுவிட்டு வா. போன்னு சொல்றல. ஐயோ போய் முகத்தை கழுவிட்டு வாடா. நான் கடிச்சா நீ செத்துருவ. சரி முதல்ல போய் முகத்தை கழுவு போ. ஐயோ மழை வர மாதிரி இருக்கு, துணியெல்லாம் நனைஞ்சிரும். ஐஸ்வர்யாக்கா இருக்காங்களா? மே ஹெல்ப் யூ? வீட்ல கிரைண்டர் கெட்டு போயிடுச்சு. உங்க வீட்லயே கிரைண்டர் கெட்டு போச்சா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சா? காலனியில் எல்லா கிரைண்டரும் கெட்டு போயிடுச்சான். அந்த லைன்மேன் மட்டும் என் எதிரில் வரணும். அக்கா பின்னாடி இருக்காங்க, நீங்க போங்க. ஒருவேளை காலனியில் உள்ள எல்லா கிரைண்டரும் கெட்டு போச்சுன்னா அப்ப என் பொழப்பு. வாங்காதடா மனிதா, கடன் வாங்கினாலே மாவாட்டணும் மனிதா. 1020 என்ன பெரிதா, அரை மணியில் ஆட்டிடுவேன் எளிதா. நோ நோ நோ. ஏயால் தோட்ட பூபதி. ஐயோ சார் 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 தெரியாம பட்டுருச்சு சார், மன்னிச்சுங்க சார். டிக்கெட் டிக்கெட் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கு. டேய் கணேஷ் இங்க வா. டேய் யாரை ஏமாத்த பாக்குற? நிஜம்தான் சார். பெட்டிக்குள்ள என்ன வச்சிருக்க? திருப்பூர் டி-ஷர்ட், பொள்ளாச்சி பேண்ட், சாக்ஸ் இல்லாத ஷூஸ், உள்ள ஜட்டி மட்டும் இன்னைக்கு போடல சார். அதை எவன்டா கேட்டா? பாக்கெட்டுக்குள்ள என்ன வச்சிருக்க? ஒரு 500 இருக்கு சார். 500? சரி கொடு. என்ன பண்றது? மீதி காசை போட்டு நான் தான் ஃபைன் கட்டணும். தலை விதி சார். நீங்க தெய்வம் சார். உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் அப்பப்ப மழை பெய்யுது, ஆல் டைம் வெயில் அடிக்குது சார். பரவாயில்ல பத்திரமா போய். சரி தேங்க் யூ சார். பிரதர் நீங்க ஊருக்கு புதுசா? எஸ் சார். பாக்கிறதுக்கு கரஸ்பாண்டன்ஸ்ல பிஏ படிச்ச மாதிரி இருக்கீங்க. கழுத்துல செயினோட கையில பிரேஸ்லெட்டோட சுத்தலாமா? சென்னையில திருடனுங்க ஜாஸ்திப்பா. திருடனுனா கழுத்துல கச்சி போடியும் இடுப்புல லுங்கியோட சுத்திட்டு இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல என்ன மாதிரி காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கையில லட்டியோட தோல்ல சாரோட சுத்திட்டு இருப்பாங்கயா. கொஞ்சம் ஏமாந்தன்னு வச்சுக்கோ, காதுல காலி ஃப்ளவர் வச்சுவாங்க. பி கேர்ஃபுல். சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லு. வாட்ச் மேட் இன் உகாண்டா. ஓஹோ யா. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டுக்கோமே. அவன் இவன் திருட போலீஸ் ஆயிட்டானா? அம்மா காதுல. சார் சிவராமன் ஆந்திரா பேங்க்ல வேலை செய்யறாரு. பொட்டு வச்சிருப்பாரா? ஆமா சார். உள்ள உட்காந்துருக்காரு, போங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஸ்வீட் கேர்ள்ஸ். ஐயோ ஐயா ராசா, என்ன விட்டுட்டு போயிட்டு ஐயா. சினிமாவுக்கு போலான்னு கூட்டிட்டு போதா எல்லாரும் படம் பார்ப்பாங்க, அவர் மட்டும் என்னையே பார்த்துக்கிட்டு இருப்பாரம்மா. ஐயோ பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா பசுமாட்டையே போற. இந்த கையால தானே என் தலையை தடவி தடவி கொடுப்ப. இனிமே இந்த கையை எங்க நைனா நான் பார்க்க போறேன்? நைனா நைனா நைனா. இருந்த ஒரு பையனும் சின்ன வயசுலயே ஓடி போயிட்டான். போயிட்டானா? இப்ப கொல்லி வைக்கவும் ஆள் இல்ல, மொட்டை ஓடவும் ஆள் இல்ல. போலீஸ் கமிஷனர் பொண்டாட்டி எல்லாம் வராங்க பாருங்க. தேங்க்யூ நைனா. உகாண்டா பார்ட்டி இவனுக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு.
உன்னை விட மாட்டேன்டா. அதே பாத்துலாம்டா தங்கச்சி. செயின் பத்திரம் எடுத்தாச்சுடா, எடுத்தாச்சு சித்தப்பா. பெரியப்பா நம்மள விட்டுட்டு போயிட்டாரு. அம்மா பெரியம்மா, சின்ன வயசுல காணாம போன உன் பையன் திரும்பி வரலன்னு சொன்னியே, இதோ வந்திருக்காமா. யார் பாதே? நீதான்டா. நானா? நான் இல்ல. கொல்லி போடுறதுக்கும் மொட்டை போடுறதுக்கும் என் பையன் வரலன்னு சொன்னியே, இத வந்திருக்காமா. நான் பையன் இல்ல. அதே மூக்கு அதே வாயி. பட்ட கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு வாரிசு வரலன்னு சொன்னல, இத வந்திருக்கா பாரு. கையில வாட்ச், கழுத்துல செயின். அதுக்கு தான் ஐடியா போறாங்க. ஓடுதலை போய் அப்படியே ஓடிடுவோம். அனைவரும் பாருங்க. அது வந்துருங்க. இல்ல நான் அம்மாவே இல்ல. கணேஷ் ஓடுறா. காலைல போய்க்கிறவங்க வந்துட்டாடா. சீக்கிரம் ஓடியா. ஓடியா ஓடியா. ஐயோ சாச்சா, எதுக்குடா இப்படி ஓடுற? ஏறு பஸ்ல ஏறு. ஏறு. என்னையா வண்டி கண்டி வந்து ஏறீங்க? அம்மா. அப்பா. ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். ஆமாம்மா சாப்பிட்டோம். எதுக்குடா போய் சொல்றீங்க? என்னது? டாவா? ஷாக் ஆயிட்டீங்க போல இருக்கு. டேன்னு கூப்பிட்டாங்களே. நம்ம கொஞ்சம் ஸ்பீடு. பழகின 10வது நிமிஷத்துல யாரா இருந்தாலும் வாடா போடான்னு கூப்பிடுவேன். நீங்களும் கூப்பிடலாம்பா. சரிடா. சாச்சா. ஆமாடா, ஃப்ரெண்ட்ஷிப்னா அதான்டா. எனக்கு பசிக்குதுடா. முதல்ல சாப்பிடலாம் வாங்கடா. நல்லா கொட்டிக்கலாம்டா. மம்மி இது வரேன்ப்பா. டாடி. இதேதான். என்ன பாட்டு வருது? வணக்கம். வணக்கம் சார். ஸ்ருதி சேர்ந்து வந்திருக்கேளே, யார்ப்பா நீங்க? இங்க சிவராமன் சார்னு ஆந்திரா பேங்க்ல ஒர்க் பண்றாருங்க. சிவராமகிருஷ்ணா ஆந்திரா பேங்க்ல வேலை பாக்குறாரு. என் அண்ணன் தான் அவரு. நீங்க வந்த விஷயம்? அவர் கோயம்புத்தூர்ல எங்க எதிர் வீட்டுல இருந்தவருங்க. ஓஹோஹோஹோ, சிவராம ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டனால இப்ப என் கச்சேரியை புக் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எது அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? அப்ப இடத்த காலி பண்ணுங்க. நான் சங்கீத சாதகம் பண்ணி ஆகணும். சும்மா அட்ஜஸ்ட் பண்றேன் சார். நாங்க வந்தது உங்க கச்சேரியை புக் பண்றதுக்கு தான். அப்ப ஏன் அவர் இல்லைங்கிறாரு? அது அவனுக்கு சங்கீதத்துல அவ்வளவு இஷ்டம் இல்ல. பாட்டுன்னா 1 கிலோமீட்டர் ஓடுவான். அப்ப உனக்கு? நானா? நான் 5 கிலோமீட்டர் ஓடி வருவேன் சார். அவ்வளவு இஷ்டம் சார். நான் எவ்வளவு நல்லா பாடுவேன்னு உங்களுக்கு என்ன தெரியும் சார்? நான் எங்க அம்மா வயத்துல இருந்து வெளியில வந்தப்போ என் அழுக கூட ஒரு ஆலாபனையா இருந்ததுன்னு எங்க ஆயா சொல்லி இருக்கு சார். அப்படியா? ஆமா சார். சங்கீதத்துல நான் ஒரு டாக்டர். நான் கம்பவுண்டர். நான் பேஷண்ட்டுங்க. உங்க கச்சேரி கேட்டோன்னு அவுட் ஆயிடுவான். ரொம்ப நல்லது. சரி, உங்களுக்கு சிவரஞ்சனி தெரியுமா? யார் சார் அந்த ஃபிகர்? ஈஸியா மடியுமா? சங்கீதத்துல கம்பவுண்டர்னு சொன்ன சிவரஞ்சனி தெரியாதா? எங்க அம்மா மேல சத்தியமா அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது சார். ஐயோ மேல சத்தியமா எனக்கும் தெரியாது சார். சரி சரி சரி, நான் ஆலாபனை பண்றேன், கேளுங்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். த்ரிஷா சந்தியா. த்ரிஷா மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. அப்ப சந்தியா? சந்தியாக்கு கல்யாணம் ஆயிடுதே. நீங்க பாடுங்க சார். பாடுங்க சார். பைத்தியமா? கால பாரு. ஹாலுக்கு என்ன? ஹாலு பிரமாதமா இருக்க. ஹால் இல்லடா, கால பாரு. கால்ல என்ன ஷூடா? அந்த ஆள் மென்டல்டா. ஏய், யார மென்டல்ன்ற? அது வந்து மேண்டலின் சீனிவாசன் சொல்றதுக்கு வந்து மென்டல்னு வாய் தவறி சொல்லிட்டா சார். ஏன்டா கால மிதிக்கிற? ஒரு இசை மேதையை மதிக்க கத்துக்கடா சார். நீங்க சிவரஞ்சனி ராகம் பாடுறத கேட்டு கேட்டு எங்களுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குது சார். எனக்கு எப்பவோ பிடிச்சிடுத்து சங்கீத பைத்தியம். நீ ஏன்டா பைத்தியக்காரனா உட்கார்ந்திருக்க? உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கல சார். இது ஒன்ன மாதிரி ஞான சூனியத்துக்கெல்லாம் இந்த ஆத்துல இடம் கிடையாது. ஏந்து வெளிய போ. கெட் அவுட். வாடா. நீ வெளியில வெயிட் பண்ணு, நான் அந்த ஆள்கிட்ட மொத்த விஷயத்தையும் கறந்துட்டு வந்துடுறேன். டேய், நான் சொல்றத கேளு. குருநாதா ஒரு நிமிஷம்.
ஐ சே யூ கெட் அவுட். இன்னைக்கு அவனுக்கு சங்குதான். குருநாதா, உங்க வேவ் லெங்த் என் வேவ் லெங்த்தும் ஒரே லெங்த் ஆயிடுச்சு. வேவ் லெங்தா? அதாவது உங்க மென்டல் கண்டிஷனும் என் மென்டல் கண்டிஷனும் ஒரே நெருங்கி வந்துருச்சு. இது வரைக்கும் வரலடா அங்கே. இதுக்கு மேல தான்டா வரப்போகுது. இதுதான் கால பாரு பாரு நான் படுவ வைப்பையா. எங்க நடுவுல உட்காரு. அநியாயமா இருக்கு. மனுஷன் ரோட்ட கடக்க வேணாம், சும்மா குறுக்கை மாதிரி போய்கிட்டே பியூட்டிஃபுல் காஷ்மீர், எல்லோர்க்கும் வழிகாட்ட நான் இருக்கிறேன், வந்தோரை வரவேற்க காத்திருக்கிறேன். லலக் லக் லக் லலக் லக். வாராசா வா வந்துட்டு பாட்டி உருவத்துல பாட்டி வந்தாச்சு. பாட்டி காதுல 1/2 கிலோ தேரம் போல இருக்கு. ரோட கடக்கிறது கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? ஆமா ராசா. உங்க பையன் நான் எதுக்கு இருக்கேன்? தாண்டவே முடியல. நான் வழி காட்டுறேன். ஆட்டோவும் வண்டியும் வாங்க வந்துட்டே வாங்க வாங்க. பாட்டி பட்டணத்துல எதுக்கு பாட்டி இவ்வளவு பெரிய வெயிட் கோல்ட் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க? திருட்டு பசங்க ஜாஸ்தியாச்சே. உங்க நகைக்கு நான் பொறுப்பு, கவலையே படாதீங்க. வாங்க பத்திரமா. ஐயோ பாட்டி, இவனை நம்பாதீங்க பாட்டி. இவன் சுத்த டுபாக்கூர் பாட்டி. பாட்டி இந்த கெட்டப் எல்லாம் வெறும் செட்டப் பாட்டி. நீங்க என் கூட வாங்க, நான் உங்களுக்கு கொண்டு போய் விடுறேன். போடா பைத்தியக்கார பயல. அப்படி உம்மா, போடு. சொல்றதை கேளு பாட்டி. இவனை நம்புனீனா போட்டிருக்கிறது மொத்தமும் போயிடும் பாட்டி. டேய் எங்கள் தங்க எம்சிஆருடா, இவனா? மறுபடியும் எனக்காக பிறந்து வந்திருக்காரு. நீ வேற ராசா போல. இன்பமே போடா கருவண்டு பயல. நான் சொல்லும் சொல்லி ஆடிட்டே வாத்தா. என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. அத்தா என்ன மன்னிச்சுடாத்தா. ஐயோ 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 கொலகார பாவி, என் பொருளை புடிங்கிட்டு போயிட்டானே பாவி பையன். நாசமா போகும், விளங்காம போகும். நான் வகுத்த கட்டி வாய கட்டி சேர்த்து வச்சிருந்தேனே, என் பொருளெல்லாம் புடிங்கிட்டு போயிட்டான்டா படுவாய் பையன். பாட்டி அழாத, நான் அப்பவே சொன்னேன்ல பாட்டி. உன் பேச்ச கேட்காம ஏமாந்துட்டேன்டா. வாயில மண்டை போடா, அம்பிட்டு அள்ளிட்டு போயிட்டான்டா. என்னத்த சொல்லுவேன், நான் எம்ஜிஆர்னு நினைச்சேனே, இப்படி நம்பியாரு ஆயிட்டான்டா பாரு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நமக்கு எதுக்கு வணக்கம் சொல்றான்? ஓகே. என்னது அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான்? விடுதலை கொடுத்துருவோம். அசக் அசக். குட் பாய். விடு ஜூட். அங்க பாரு பைக்ல ஹலோ டார்லிங், புது மாடல் பைக். मेरे सपनों की रानी कब आएगी तू लल्ला लल्ला. டேய் சீக்கிரம் வாடா, 1 hour ரெடி ஆயிட்டு இருக்க. நான் கொஞ்சம் அழகா இருக்கேன்ல, இன்னும் கொஞ்சம் அழகு பண்ணிட்டு வரலான்னு டேய் என் பைக் எங்கடா? எனக்கு என்னடா தெரியும்? டேய் ராத்திரி இங்க தான் விட்டேன், சாவி கூட என்கிட்ட தான் இருக்கு. சாவி இருக்கு, பைக் இல்லையே. இப்பெல்லாம் இந்த ஏரியால நிறைய மிஸ் ஆகுதுடா. இந்த ஒரு ஏரியாவுல மட்டும் இல்லடா, தமிழ்நாடு பூரா இந்த மாதிரி திருடனுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இனிமேல் பொறுத்துக்க முடியாது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? இதுக்கெல்லாம் எதுக்குடா கம்ப்ளைண்ட்? நீ பேசாத, நான் சொல்றது கேளு. வேணான்னு சொல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிட்ட. கம்ப்ளைண்ட் கொடுக்காம என்ன பண்றது? இன்னைக்கு பைக்கை திருடிட்டா, நாளைக்கு வீட்டை திருடிட்டா. டேய் என் பைக்குடா, ஆச்சரியமா இருக்கு. இரு இரு, என்ஜின் இருக்கான்னு பார்க்கலாம். இரு இங்க ஏதோ கவர் இருக்கு, என்னன்னு பார்க்கலாம். இது எப்படி? அவசரத்தில் உதவிய நண்பனுக்கு அறிமுகம் இல்லாத ஃப்ரெண்ட். டியர் ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதான் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உங்கள் பைக் எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் செஞ்ச இந்த தப்புக்கு நீங்கள் நல்ல மனசோட பரந்த உள்ளத்தோட என்னை நீங்கள் மன்னிச்சே ஆகணும். உங்களுக்காக ஜெமினி படத்துக்கு 10 டிக்கெட் ரிசர்வ் பண்ணி
இந்த கவருக்குள்ள வச்சிருக்கேன். நீங்க உங்க ஃபேமிலியோட சேர்ந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்க என்ன மன்னிச்சுதான் பாவிச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்படிக்கு அறிமுகம் இல்லாத ஃப்ரெண்ட். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அநியாயமா தப்பு பண்ணிட்டோம். நான் சொன்ன கேட்டியா? சரி சினிமாக்கு போலாம். ஓகே மம்மி டாடி. ஐயோ ஐயோ எந்த பொருள் எடுக்கிறதுன்னு தெரியலையே. ஓ போடே. நாம எதிர்பார்க்க கோல்ட் டைமண்ட் பிளாக் மணி எல்லாமே இந்த ஒயிட் பீரோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷத்துல ஸ்லோ மோஷன்ல போலாம். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல். ஓப்படே ஓப்படே. ஏண்டா ஸ்லோ மோஷன்ல வர்றிய? இன்னையில இருந்து உனக்கு லூஸ் மோஷன்டா. தெரியும்டா நீங்க வருவேன்னு. என் காதுல பூ வைக்கிறியா? உனக்கு மலர் வளையம் வைக்கிறேன்டா. ஜெமினி. டேய் பெரிச்சாலி மாதிரி பீரோக்குள்ள இருந்து வரியா? நீ யார்கிட்ட மோதிர தெரியுமா? பகவதி பகவதி பகவதிடா. நீ பகவதினா நான் பத்ரி. பத்ரி நாத்ரா. கண்ணை கசக்கும் சூரியனோ காணும் மண்ணில் சரிபாதி. ரெட்டு ரெட்டு வேணா ரெட்டு. நம்ம ரெண்டு பேரும் பிளட் ரெட்டு. எது எங்கள் வாழ்க்கை விரியும். நந்தா நந்தாடா. நீ நந்தானா? நான் ஸ்ரீ 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 ஸ்ரீ. ஐயோ இவன் அறுத்துருவானே. புரிஞ்சுக்கிட்டானே. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இந்த உலகத்திலே. இந்த காசிய தேடி யாரு வருவா? ஒரு காசி வந்துட்டாரு உலகத்திலே. இந்த காசு காசெல்லாம் எனக்கு வேணாம். நீதான் எனக்கு வேணும். என்ன பிடிக்கிறதுக்கு உன்னால மட்டுமில்லடா, உங்க அப்பனாலே முடியாது. மறுபடியும் வருவேன்.